வணக்கம். அகோர பைரவி மாந்திரிகம் யூடியூப் சேனலுக்கு அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோ தொகுப்புக்குள்ளே என்ன பார்க்க போகிறோம்னா, ஸ்தம்பனமை செய்யும் முறை. இந்த ஸ்தம்பனமை ஒரு நபர் மேலே நீங்கள் தடவுனீங்கன்னா போதும், அவங்க ஆள் ஸ்தம்பிச்சு போவாங்க. அது எப்படியெல்லாம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா, ஒரு நல்ல ஓகோணம் வளர்ந்துக்கிட்டு வராங்க, இல்லை தொழில்துறையில் நல்லா சம்பாரித்து 4 பேர் மதிக்கும்படி இருக்கிறாங்க, வீடு காரு பங்களா எல்லாம் வசதி வாய்ப்போடு வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, உங்கள் எதிரிக்கு இந்த மையை நீங்கள் தாராளமாக நீங்கள் பயன்படுத்தலாம். இந்த மையை அவர் மேலே தடவி விட்டாலும் சரி, இல்லை அவர் வீட்டில் தடவி விட்டாலும் சரி, அவர் தொழில் ஸ்தானத்தில் நீங்கள் தடவினாலும் சரி, அப்படியே ஸ்தம்பிச்சு போயிடும். சரிங்களா? இனிமேல் எந்த இடத்துல பணம் கேட்டாலும் பணம் வராது, எங்கேயும் பேர் புகழெலாம் கிடைக்காது. சரிங்களா? அப்படியே ஸ்தம்பிச்சு 4 செவுத்துக்குள்ளே முடங்கி போவாங்க. ஏன்னா அப்பேற்பட்ட பண்ணக்கூடிய இதுதான் இந்த ஸ்தம்பன மை. இந்த மையை எப்படி செய்கிறது அப்படின்னா, நான் வீடியோ பதிவில் நான் சொல்கிறேன். இதை தாராளமாக நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். இந்த மையை செய்ய போகிற நபர் எனக்கு தாராளமாக நீங்கள் ஃபோன் போடுங்க. நான் ஒரு விஷயம் மறைச்சி தான் சொல்கிறேன். ஏன்னா அந்த யூடியூப்பில் அந்த விஷயங்கள் சொன்னால் ஏதாவது பிரச்சனைகள் வரும். தாராளமாக நீங்கள் வேணுங்கிற நபர்கள் எனக்கு கால் பண்ணி கேட்கலாம். அந்த ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்கிறேன். கருங்குன்றுமணி, சரிங்களா? கருங்குன்றிமணி அந்த இது வேணும். சூரியவேர், எட்டிவேர், விஷ்ணுகாந்தி, வெண்குன்றிமணி, முல்லைவேர், இந்த மூலிகையை மட்டும் நீங்கள் சேகரித்து வச்சுக்கோங்க. இதை அமாவாசை நாளன்று தான் நீங்கள் அரைக்கணும். சரிங்களா? அமாவாசை நாளன்று அரைக்கணும். எதை விட்டு அரைக்கணும் அப்படின்னா, தேவாங்கோட எண்ணெய். சரிங்களா? தேவாங்கோட எண்ணெய், பசுமாட்டோட கண். சரிங்களா? பசுமாட்டோட கண், இன்னொரு பொருள் சேர்க்கணும். அது வேணுங்கிற அரைக்கிறவங்க நபர்கள் மட்டும் நம்மளை தொடர்பு கொண்டு கேளுங்க, நான் தாராளமாக சொல்கிறேன். இதை நீங்கள் போட்டு நல்லா நீங்கள் அரைச்சி, இந்த அமாவாசையில் துர்மரணம் அடைஞ்சு பிணத்தை எரிப்பாங்க. சரிங்களா? எரித்தாங்கன்னா அந்த புகை மேலே நல்லா அந்த கருப்பிடிச்சு கிடக்கும். அந்த கரியை சேகரிங்க. சரிங்களா? அந்த கரியை சேகரித்து அதையும் சேர்த்து நல்லா அரைக்கலாம். அப்படிலாம் சேர்த்து அரைச்சிங்கன்னா நல்லா படுபயங்கரமாக வேலை செய்யும். நல்ல கருமுறை தான், நல்ல வீரியமாக இருக்கும். சரிங்களா? அதில் மூலிகை முறைகளும் சேர்க்குறோம், கருமுறைன்னு சேர்க்குறோம், நல்லா தரமாக இருக்கும். இந்த மை நல்லா கொஞ்சம் ஸ்மெல்லு வரும். சரிங்களா? அதிகமான ஸ்மெல்லு வரும். அதை கண்டு எதுவும் இப்போ எந்த அளவுக்கு அந்த வாடை வருதோ அந்த அளவுக்கு மை நல்ல பதமாக இருக்குன்னு அர்த்தம். இந்த மையை நீங்கள் க்ளவுஸ் போட்டுக்கோங்க. உங்கள் எதிரிக்கு நீங்கள் தடவுறீங்க அப்படின்னா ஒரு க்ளவுஸ் போட்டுக்கோங்க. க்ளவுஸ் போட்டுட்டு அவன் இருக்க வீட்டில் தடவுங்க, அவன் மேலே தடவுங்க. சரிங்களா? அப்படி இதாகலை அப்படின்னா பன்றியோட சிறுநீர். சரிங்களா? பன்றியோட சிறுநீர், அண்டங்காக்காவோட கூடு. சரிங்களா? இதை நனைச்சி இந்த மையை கொஞ்சம் உள்ளே போட்டு அதை கலக்கி எதிரியோட வாசலில் தெளிங்க. அப்படி இல்லைன்னா எதிரி மேலே தெளிச்சுட்டு நீங்கள் திரும்பி பார்க்காம போயிருங்க. எதிரி எந்த தெய்வமுமே கூட நிற்காது. எதிரி விட சின்ன பின்னமாயிரும். எதிரி ஏன்டா அவங்கக்கிட்ட வச்சுக்கிட்டோம் அப்படின்னு யோசிப்பான். அவனுக்கே என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு ஒன்றும் புரியாது. எங்கே போனாலும் காப்பாற்ற முடியாதுப்பா. சரிங்களா? இது என்னால் அடித்து சொல்ல முடியும் அனுபவத்தில். எந்த மாந்திரிகன்ட்ட போனாலும் சரி, அவனால் ஒன்றும் பண்ண முடியாது. எவ்வளோ பணம் தான் போகும் அவனுக்கு, எக்கச்சக்க பணத்தை விரைய செலவு பண்ணுவான். ஆனால் அவனால் இதிலிருந்து மீள முடியாது. சரிங்களா? ஏவலை கூட விரட்டிடலாம். ஆனால் இந்த மாதிரி பண்ணும்போது அவனால் தாக்கு பிடிக்க முடியாது. இதை நல்ல நோக்கத்திற்காக பண்ணுங்கள். உங்கள் குடும்பத்தில் ஏதாவது மாந்திரிக ரீதியாக ஏவல்கள், பில்லி சூனியம் ஏதாவது பண்ணிட்டான், உயிரிழப்பு வந்துருச்சு, குடும்பத்தை நீண்ட நாட்களாக வாழ விடாமல் இருக்கிற எதிரிக்கு துணிஞ்சு அடிங்க. சரிங்களா? தப்பே கிடையாது. நல்லவன் அடித்தா தான் கர்மா, கெட்டவன் அடித்தாலாம் எந்த இதுவும் கிடையாது. இந்த இதை எதிரிக்கு மட்டும் நீங்கள் பயன்படுத்துங்க. இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அகோர பைரவி மாந்திரிகம் யூடியூப் சேனலில் 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.